அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மில்லட் தோசை சிறுதானியம் வச்சு எப்படி தோசை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 7 வகையான மில்லட் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். மில்லட்னால் சிறுதானியம்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப அதிகமான சத்து உள்ளது. இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறப்ப இதை பார்த்து எல்லாத்துலேயுமே ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம அப்போ தேவைப்படுறப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படுறப்ப நம்ம ஊற வச்சு நம்ம அரைச்சி தோசையாக அரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். நான் என்னென்ன சிறுதானியங்கள் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். இது கொண்டக்கடலை, இது சிகப்பரிசி, இது குதிரைவாலி, இது சாமை, அது திணை, இது மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லுவாங்க, இது கம்பு. எல்லாத்துலேயுமே ஒரு கப்பு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொண்டக்கடலை ஒரு கப்பு, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எது வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட வெள்ளை கொண்டக்கடலை தான் இருந்துச்சு, நான் ஒரு கப்பு போட்டுக்கிறேன். இது திணை, இது ஒரு கப்பு போட்டுக்கிறேன். எல்லாத்துலேயுமே எனக்கு காமிச்செல்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு கப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதனால் ஒரு கப்பு போட்டுங்க. இது சாமை, இது மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லுவாங்க. கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கப்பு. இது கம்பு. இது குதிரைவாலி. இது சிகப்பரிசி. இந்த சிகப்பரிசி நார்மலாகவே சோறு மாதிரியே வடித்து சாப்பிட்லாம். நாங்கள்லாம் அடிக்கடி நாங்கள் வெள்ளை சோறையே சாப்பிட்டுட்டு மாட்டோம். நாங்கள் இடைக்கிட நாங்கள் சிகப்பரிசியும் வடித்து சாப்பிடுவோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையானதை எடுத்து ஊற போட்டுக்கலாம். இது கால்படி. இந்த கால்படியால் தான் நான் எப்போதுமே எடுப்பேன். நான் ஒரு கப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கப்பு எந்த கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் அளந்து எடுக்கிறீங்கன்னா அதே கப்பாலே தான் அரிசி போட்டுக்கணும், உளுந்து போட்டுக்கணும். சிறுதானியம் நான் ஒரு கப்பு போட்டுக்கிறேன். அதே கப்பில் ஒரு கப்பு இட்லி அரிசி போட்டுக்கிறேன். இட்லி அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைனா ரேஷன் அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். ரேஷன் அரிசியில் தான் நான் பாலிஷ் பண்ணாத அரிசிங்கிறதுனா அது சத்து நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். ஒரு கப்பு சிறுதானியம், ஒரு கப்பு ரேஷன் அரிசி. இப்போ அதே கப்பில் அரை கப்பு உளுந்து போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். தோசை இட்லிக்கெல்லாம் நம்ம 4 கப்பு அரிசி போட்டால் ஒரு கப்பு உளுந்து போட்டு நம்ம மாவு அரைப்போம். அதே அளவில் தான் நம்ம இப்போயும் எடுத்துருப்போம். இது நான் நைட்டு தான் ஊற வைக்கிறேன். நைட்டு ஊற வச்சு நான் காலையில் அரைக்க போகிறேன். நல்லா 3-4 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நான் அடுத்த நாள் காலையில் இதை அரைக்க போகிறேன். இது மிக்ஸி, கிரைண்டர் எது வேணாலும் அரைக்கலாம். நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். உளுந்து அந்தளவுக்கு மிக்ஸியில் நல்லா பொங்கி நல்லா வராது. அதனால் நான் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். அந்த மில்லட்டையும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்துலாம் அரைக்கக்கூடாது. மில்லட் தனியாக அரைக்கணும், உளுந்து தனியாக அரைக்கணும். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி தான் தோசை மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ உளுந்து அரைச்சிக்கலாம்.
இப்போ 2 மாவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை மாவு அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. தோசை மாவு மாதிரி இதையும் நல்லா பொங்குற வரைக்கும் நல்லா வைக்கணும். நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்துக்குங்க. ரொம்ப நேரமாக பொங்க வச்சிடாதீங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு பிறகு திறந்து பாருங்கள். ஓரளவு பொங்கின பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இல்லைன்னா புளிப்பு வந்துடும், ரொம்ப புளிச்சு போயிடும். நான் காலையில் ஒரு 10-11 மணிக்கு நான் அரைச்சி வச்சேன். இப்போது 2-2:30 மணிக்கெல்லாம் பார்த்தா இந்த அளவு புளிச்சு வந்துச்சு. நான் எடுத்து ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம், அப்புறம் குழிப்பணியாரமும் ஊற்றலாம். இதை வந்து நைட்டு வேணாலும் சுட்டு சாப்பிட்லாம், காலையில் வேணாலும் சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படியே சாப்பிட்டுங்க. நான் வந்து அன்றைக்கி நைட்டே தான் ஊற்ற போகிறேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மாவு கட்டியாக இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். மிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் அடுத்த நாள் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா மொறுன்னு சூப்பரான மில்லட் தோசை ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் சட்னி என்ன சட்னி, தேங்காய் சட்னி, கட்டி சட்னி, தக்காளி சட்னி, மிளகா சட்னி, என்ன சட்னி வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம். நான் வந்து தக்காளி சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன். சிறுதானியத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்தோங்கிற ஒரு ஃபீலே நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி தினைக்கும் டெய்லி தோசை இட்லின்னு இப்படி கொடுக்காம நம்ம இது இடையில இந்த மாவு அரைச்சி நம்ம தோசை ஊற்றி கொடுக்குறப்ப நிறைய சத்துக்கள் இடையில பிள்ளைங்களுக்கு சேரும்.
நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த புத்தம் புதிய சுவையுடன் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.